இப்போ வடிவேலுன்ற ஒரு நபர் விஜயகாந்தால ஆளாக்கப்பட்டவர். விஜயகாந்த் வீட்டு பக்கத்துல இருக்காரு. கார் விடுறதுல ஏதோ பிரச்சனை. அதை கூப்பிட்டு வடிவேல நல்லா உசுப்பேத்தி, அவர ஒரு பிரச்சாரகரா 2011ல பயன்படுத்துனாங்க. அவரும் விஜயகாந்துக்கு எதிரா அவ்வளோ பேசுனாரு. அப்புறம் விஜயகாந்த அப்படி ட்ரால் பண்ணாங்க. இது வந்து இவர்கள் என்னன்னா, இந்த மாரி ட்ரால் பண்ணி இது மாரி பண்ணா நமக்கு ஜெயிப்போம்ன்னு. ஆனா 2011ல எங்க போனீங்க? 3வது இடத்துக்கு போனீங்க. 2016ல இதே தான் ஜெயலலிதா பண்ணது, மத்தது பண்ணது. வர முடியலையே! இப்போ ஏதோ எல்லாம் ஸ்ப்ளிட் ஆகி ஜெயலலிதா இல்ல. ஒரு மாரி ஸ்ப்ளிட் ஆனதுல எல்லா கட்சிகளும் ஒண்ணு சேர்ந்ததுல வந்துட்டீங்க. இப்பவும் இதே ட்ராலு இதே மாரி தான் நாங்க பண்ணுவோம்னா, அத மக்கள் வந்து அதுக்குரிய மரியாதை தான் குடுப்பாங்க. ஏன்னா ஒரு எம்ஜிஆரை நீங்க படாத பாடுபடுத்துனது பெண்கள் மத்தியில எம்ஜிஆருக்கு பெரிய பேராயிடுச்சு. கடைசி வரைக்கும் அந்த பெண்கள் வாக்க இவங்களால வாங்கவே முடியல. அது அப்படியே ஜெயலலிதா கன்டின்யூ ஆச்சு. இப்ப தான் அது அப்படி இப்படி மாறி கீறி ஏதோ வந்துட்டுருக்குது. அதனால ஒரு இது நீங்க பண்ணீங்கன்னா, அதோடைய விளைவு பல 10 ஆண்டுகளுக்கு தொடரும். இன்னைக்கு விஜய் நீங்க பண்றது, அதுவும் அவங்களுக்கு இதாகும். ஏன்னா அவங்க எதிர்த்து இன்னும் அடிக்க ஆரம்பிக்கல. அடிக்க ஆரம்பிச்சா அது இன்னும் மோசமா இருக்கும்.